ஹாய் ஹலோ வணக்கம். மகாகண்ணன் டைரக்ஷன்ல பிரபு, வெற்றி, கிருஷ்ணபிரியா, இமான் அண்ணாச்சி, லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு ஒரு பெரிய சினிமா கேங்கே நடிச்சு வெளியான படம் தான் ராஜபுத்திரன். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ராஜபுத்திரன் இந்த படத்தினோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபனிங்லயே ஒரு எதிர்பார்ப்போட ஒரு சீனை வைக்கிறாங்க. அது என்ன சீன் பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணு வந்து கிணத்துக்குள்ள ஒரு ஆளை கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் அமைக்கிறாங்க. அது ஏன் அந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்த்தோம்னா, இப்ப வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குள்ள தந்தை மகன், அதாவது பிரபு, வெற்றி, இவங்க தான் அப்பா பையனா நடிச்சுக்கிறாங்க. அப்பா வந்து பையன் மேல உசுரா இருக்கிறாரு. அதுக்கு என்னன்னா, வாத்தியார் அடிச்சா கூட வாத்தியார் திருப்பி அடிச்சிருவாரு. அந்த ஊர்ல யாரும் அவர் வந்து வேலைக்கு கூப்பிட்டு போக கூடாது, வேலைக்கு கூப்பிடவே கூடாது. கூப்பிட்டாங்கன்னா கட்டி வச்சு அடிப்பாரு. இது போல அவங்க வந்து அப்பா பையனோட பாசம். அப்பா வந்து பையன் மேல ரொம்ப உயிரா இருப்பாரு, பையன் வந்து அப்பா மேல உயிரா இருப்பாரு. அப்பா கொண்டுனா பையன் தாங்க மாட்டான், பையனுக்கு ஒண்ணுனா அப்பா தாங்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு அப்பா பையனோட பாசத்தை புரிஞ்சிருப்பாங்க. இப்ப அது போல பக்கத்து ஊர்ல ஓட்டு எண்ணிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய நமக்கு ஹீரோயின், அந்த ஹீரோயினையும் நம்ம ஹீரோ பாக்குறாரு. அப்புறம் என்ன ஆகும், ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அடுத்து என்ன ஆகும், ஏதோ ஒரு கதை வேணும் இல்லையா? ஏன்னா அப்பா பையன் பாசத்தையே காட்டிட்டு இருந்தோம்னா ஆடியன்ஸ் கடுப்பாயிருவாங்க, அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை வேணும்ல. இப்ப அந்த கதை எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா, வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடிய ஆளுங்க அங்கிருந்து சம்பள பணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பேங்க் அனுப்புவாங்க. அந்த பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற ஆளுங்களுக்கு அந்தந்த குடும்பத்துக்கு வந்து கொண்டு போய் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதாவது வெளிநாட்டு பணத்தை வந்து பேங்க்ல போட்டுட்டாங்கன்னா பேங்க்ல இருந்து எடுத்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கறதா வில்லனுடைய ஒரே தொழில். இப்ப அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற அரசியல்வாதிகளோட கருப்பு பணத்தை எல்லாத்தையுமே இவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து வர போற ஒயிட் பணத்தை வந்து அப்படியே பேங்க்லயே விட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல இன்னொரு கான்செப்ட், கிளை கான்செப்ட் ஒன்று ஓடிட்டு இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பணத்தை முன்னாடி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து போய் அவங்களுக்கே தெரியாம பணத்தை அடிச்சிட்டு வந்து மீண்டும் அவங்க கிட்டே பணத்தை வசூல் பண்ற கேங்க் ஒரு கேங்க் இருக்கும். அது அந்த கேங்குள்ளதான் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட வேலை தேடி போக, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கும்பல் கிட்ட இருந்து அவரே பணத்தை வாங்கிட்டு ஏமாற, இப்ப பிரபுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வர, அவரு வந்து வீட்டுல இருக்கிற பத்திரத்தை எடுத்துட்டு போய் வில்லன் கிட்ட அடமானம் வைக்க, வில்ல வந்து இந்த 10 நாள்ல நீ பணம் கொடுக்கல வீட்டை ஜப்தி பண்ணிடுன்னு சொல்ல, இதுக்கு இடையில அந்த வில்லனுக்கும் இவங்களுக்கும் ஒரு சரியான மோதல் ஏற்பட, அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கறது இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. ராஜபுத்திரன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிராமத்து படம். ராமநாதபுரம் சைடு தான் மக்கள் தான் அதிகமா வெளிநாடுகள்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா விவசாயம் அவ்வளவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ரொம்ப வறண்ட பூமி. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க. படிச்சாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செய்ய தொழில் வந்து வேற எங்கேயும் போகாம வெளிநாடுகள்ல அதிகமா வாழ்வாங்க. கேரளாவில் அதிகமா இருப்பாங்க, அதை விட கொஞ்சம் ராமநாதபுரத்துல கொஞ்சம் இருப்பாங்க. இதுதான் அவங்க வந்து பேசிக் எடுத்திருக்காங்க படத்தோட பேசிக்கா. இந்த படத்துல வந்து முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபு. அவர் வந்து தன்னோட அனுபவ நடிப்பால தன் மக மேல வச்சுக்கிற பாசம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரை விட்டு பிரிஞ்சு போற டைம், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையனை யாராச்சும் வேலைக்கு கூப்பிட்டா ஏற்படுற கோபம், அந்த பையன் மேல வச்சுக்கிற பாசத்தை பொழியக்கூடிய ஒவ்வொரு சீன்லையும் கண்ணுல தண்ணி வர வைக்கிற அளவுக்கு அவர் நடிக்கிறாரு. அதாவது புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஐயா சிவாஜி கணேசன் அவர்களுடைய பையன் இல்லையா, அதனால நடிப்பை புளிஞ்சு எடுத்திருக்காரு அந்த படத்துல. நீங்க பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க ஆச்சரியப்படுங்க, அந்த மாதிரி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அது போல இந்த படத்துல வந்து வெற்றி வந்து நம்ம பக்கத்து வீட்டு பையனா ஒரு என்ன சொல்றது, எந்த வேலைக்கும் போகாம அப்பா வந்து வேலைக்கே போக கூடாதுன்னு சொன்னதுனால அப்பா பேச்சு மட்டுமே கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கிராமத்து பையனா நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி வெற்றி நடிச்சிருக்காரு. மற்ற படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்கா ஒரு ஈடுபாடோட இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த ராஜபுத்திரன் படத்துல வந்து ஓரளவுக்கு நல்லாவே நடிச்சிருக்காரு, பிரபுக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காரு. அப்புறம் மூணாவதா யார பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி பாக்கலாம். ஹீரோயினி வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு தைரியமான பொண்ணு. அந்த தைரியமான பொண்ணு வந்து லவ் பண்ற சீனு, அந்த மேரேஜ் பண்ணிக்கிற சீனு, பிரபு வந்து இவதான் என் மருமகன் சொல்லிட்டு ஊரா காட்டுற சீனு, அந்த சீன் எல்லாம் அந்த பொண்ணு நல்லாவே பண்ணிக்கிறாங்க. அந்த சீன்ல நல்லாவே நடிச்சிருக்காங்க. அது போல வில்லன் கேரக்டர் வந்து அவர் கன்னடத்துக்காரன் நினைக்கிறாங்க. வில்லன் அவரு அந்த படத்துல வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனா பில்டப் நிறைய பண்றாரு. வில்லத்தனம் ஒன்னையும் காணும், கிளைமேக்ஸ்ல வந்து அதிர்ற மாதிரி ஒரு சீன் பண்றாரு. அது போல இந்த படத்துல லிவிங்ஸ்டன் வந்து மீசை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவரு சிறப்பா செஞ்சு முடிச்சிருப்பாரு.
அப்புறம் ஈமான் அண்ணாச்சி அவங்க வந்து பிரபு கூடயே படம் ஃபுல்லா இருப்பாங்க, அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரபுக்கு என்னென்ன தேவையோ, கடன் வேணுமா உடனே கடன் வாங்க போவாங்க, எது உதவி செய்யணுமா உடனே உதவி செய்வாங்க. எல்லா வேலையும் அவரு ஈமான் அண்ணாச்சி வந்து பிரபு கூடயே இருந்து பண்றதுனால பிரபு அவரும் பயங்கரமான ஒரு சிநேகிதர் மாதிரி இருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்துல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட கிளைமாக்ஸ் தான் எனக்கு வந்து நெருடலா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துல எல்லாமே நல்லா அழகா சூப்பரா சொல்லிட்டு இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாப் சூப்பராவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். செகண்ட் ஹாப் வந்து கொஞ்சம் அவ்வளவு கூட ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து நல்லாவே இருந்துச்சு இந்த படத்துல. அது போல கிளைமேக்ஸ் வந்து இந்த படத்துல கொஞ்சம் கனமான கிளைமேக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் வந்து நானே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் திடீர்னு நடந்தாதான் அது வந்து ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அது போல இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல எனக்கு கொஞ்சம் முரண் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு பாசமா இருக்கிற பையன் வெளிநாடு போறாரு. வெளிநாடு போறது, அதாவது உள்ளூர்ல வேலைக்கு போறதையே அப்பாவால தாங்கிக்க முடியாது. ஆனா வெளிநாடு வேலைக்கு போறத வந்து அப்பாவை அனுமதிக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளிநாடு போறாரு அப்படிங்கிறது வந்து இந்த படத்துல கொஞ்சம் ஏத்துக்கும்படியே இல்ல. ஆனா போகும்போது கூட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சில சம்பவங்கள் நடந்துடும். அதெல்லாம் கூட நம்ம இளையதிலகத்துக்கு தெரியறது இல்ல. ஆனா தெரியறதுனா கூட ஒரு மாசமா மகனை பேசிருக்கிறோம், ஒரு போன் கூட பண்ணி பேசிருக்க மாட்டாரு பையன். அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கா இருக்கும். ஆனா இருந்தாலும் மொத்தமா இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்குது. அது போல கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கனமான இதயத்தோட பாருங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த படத்தை வந்து நீங்க எப்பனாலும் பார்த்து ரசிக்கலாம். ஒரே ஒரு ஐட்டம் சாங் மட்டும் இருக்குது. மற்றபடி இந்த படத்துல காமெடின்னு எதுவுமே அடல்ட்னு எதுவுமே கிடையாது. நீங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி பாக்குற படம் தான் இந்த ராஜபுத்திரன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.